என் பேர் சிவா, வயசு 25. நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். அசிஸ்டன்ற வார்த்தையிலே 2 S இருக்குது. ஸ்ட்ரெஸ். செகண்ட் இயரில் ஃப்ரெண்ட் பர்த்டே பார்ட்டி வச்சேன். தங்கச்சிக்கு சாக்லேட் வாங்க மறந்துட்டேன். ராத்திரி ஃபுல்லாக நானும் என் ஃப்ரெண்ட் நரேஷும் டான்ஸ் ஆடி சமாதானப்படுத்தணும். ஒரு சாக்லேட்காக ராத்திரி ஃபுல்லாக டான்ஸ் ஆடி காலேஜில் சிரிச்சுக்கிட்டே பெர்மிஷன் லெட்டர் எழுதினா வாரத்துக்கு ஒரு தடவை அவளை பார்க்குறதே சாபம்னு சொல்ல ஆரம்பித்தேன். இது சமூகம் உருவாக்கிய கதை, சமூகத்தின் அத்தியாயங்களாய். பா, நீங்கள் ஒரு ப்ரொடியூசர் கதை கேட்க கூப்பிட்டுருக்காருப்பா. நான் போயே ஆகணும். இது ஃப்ளாட் மீட்டிங், வீட்டுக்கு ஒருத்தர் போய் தான் ஆகணும். உன் ப்ரொடியூசர் 1 hour வெயிட் பண்ணால் ஒன்றும் குறைஞ்சிட மாட்டார். அதே மாதிரி நீங்கள் ஒரு நாள் அந்த மீட்டிங் போடலாம், அந்த கிழமை ஒன்றும் கோச்சிக்க மாட்டானுங்க. மரியாதையாக பேசுகிறா ராஸ்கல். பா ப்ளீஸ்ப்பா, இன்னைக்கு நான் சீக்கிரமாக போகலாம், என் லைஃபே போயிடும்பா. நான் மீட்டிங் போகிறேன், நீ கனியை ட்ராப் பண்ணுற, அவ்வளோதான். பா புரிஞ்சுக்கோ, இன்னைக்கு எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்கிறல்ல. 4 பொறிக்கு பசங்க சேர்ந்து படம் எடுக்கிறதுலாம் ஒரு வேலையாடா? பா இன்னொரு தடவை என் ப்ரொஃபஷனை பற்றி தப்பாக பேசினேன், அவ்வளோதான். என்ன பண்ணுவ? போய் கனியோட ஷூ எடுத்துட்டு வா. பேசாமல் நான் கழுத்து செத்துடுறேன்ப்பா. சாவ போறீங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆனால் இங்கே வந்து சாவாத, இருக்கவே இருக்கே ரயில்வே ட்ராக்கு, பீச்சு, உன்ன மாதிரி பொறுக்கித்தனமாக வண்டி ஓட்டுற பொறுக்கி பசங்க, இது போல் நிறைய இடம் இருக்குது. அங்கே போய் சாவு. இவ்வளோ நான் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிக்கிறேன். நீ கீழே இறங்கி போமா, நான் வரேன். போட்ட உப்பு வேலை செய்யுது, என் பையன்தான். சே, நீ பிறந்தே ஒரு சாபம். இதில் பிறக்கும் போதே அம்மா கொண்டு தான் பிறந்த. இப்போ என்ன குழப்பலான்னு பார்க்குறல? போச்சு. கண்டிப்பாக நான் வேலை விட்டு தூக்க போகிறாங்க. அந்த நாள் நல்லா ஞாபகம் இருக்கு. ரொம்ப திட்டிட்டேன், மனசில் ஒரு கில்ட்டு. சாரி சொல்லான்னு கூப்பிட்றேன், திரும்பி என்னை பார்த்து நடந்து வரா. அவள் கையில் ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு போயிட்டா. அன்னைக்கு அவள் பர்த்டே. கோவத்தை வெளிப்படுத்த எங்களுக்கு ஆம்பளன் இருக்க ரூமும் வேலைக்கு போகிற திம்பரும் தேவைப்பட்டுச்சு. ஆனால் அவள் மௌனத்தை யூஸ் பண்ணி சுதந்திர தினம் அன்னைக்கு என்னை ஒரு சின்ன கிஃப்ட் பாக்ஸ்குள்ளே அடைச்சி வச்சுட்டா. சொல்கிறா மச்சான், எங்கடா இருக்க? எங்கேயா? டீ கடைங்களா? மச்சான், நானும் இன்னைக்கு ஷூட்டுக்கு லேட்டு, அங்கேயே வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். சரி மச்சான், வா, நான் வெயிட் பண்ணுறேன். மச்சான், டேரக்டரு ஸ்மோக்க வேணும்னு கேட்டாரு. எங்கெங்கேயோ தானே, நீ இருக்கிறத மறந்துட்டேன். என்னடா கலாய்க்கிறியா? ஏன்டா லேட்டு? அது ஒன்றும் இல்லை மச்சான், டேரக்டரு ஒரு கெமிக்கலை பற்றி விசாரிக்க சொன்னார், அதான் லேட் ஆயிடுச்சு. கெமிக்கலா? என்ன கெமிக்கல்? டைக்ளோரோ சல்ஃபமெத்தனால். புரிஞ்சுதா? அப்புறம் பெரிய இவர் மாதிரி கேட்டீரு. சரி கேட்கல, அந்த கருமை விட அவருக்கு. அதுவா, டேரக்டரு ஒரு வித்தியாசமான கிளைமேக்ஸ் வேணும்னு கேட்டிருந்தார். பார்த்தியா, ஞாபகம் இருக்கு உனக்கு? ஓ, அந்த ஹீரோனை வில்ல ரேப் பண்ணிட்டான்னு கடைசியான பழி வாங்கணும் அந்த சீன் தானே? ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு மச்சான், ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. அதுதான் மச்சான் இந்த கெமிக்கலு.
இதை எதில் வேணால் கலந்து கொடுக்கலாம். இதை ஒரு 2 கிராம் கலந்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் ஃபுல்லாக தூங்குவாப்பில். அதையே அதுக்கு மேலே கலந்து குத்தோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே தூங்க வேண்டியதாக இருக்கும். சரி, இதை வச்சு ஹீரோ என்னடா பண்ணுறான்? வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு கேள்விப்பட்டிருக்கல? டேய், இது எனக்கு தெரியாதா? இது உனக்கு தெரியும். வினை விதைத்தவனின் விதை அறுக்கப்படும் கேள்விப்பட்டிருக்கியா? டேய், என்னடா இது? மனிதாபிமானமே கொஞ்சம் கூட இல்லையா? டியூப்லைட்ரா நீ. சினிமா இண்டஸ்ட்ரிக்கு லாய்க்கே பண்ண மாட்டேன். நல்ல வேலை புதுசு போட்டுன்னு வரல, பிஞ்சாலும் பரவாயில்ல. இன்னும் நீ கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் கேட்கலையே. வாழை மரத்துலேருந்து வாழைக்காய் பறிக்கலாம், ஆனால் அதை வாழை மரத்துக்கே ஊட்டி விட்டா? டேய், கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையாடா? இல்லையே, என்ன பண்ணுறது? செக் வாய் மூடு. நானே பர்த்டே எதுவுமே கண்ணி திட்டேன்னு ஃபீலிங்கில் இருக்கேன். அது மாதிரி ஒரு தங்கச்சி இல்லை, நான் எவ்வளோ எங்குது தெரியுமா? நான் உங்கள் அம்மா சீக்கிரமாக செத்து போயிட்டான் போல இருக்குது. டேய் ஏன்டா நானே சோகத்திருக்க சும்மா வந்து வெறுப்பேத்தின்னு இருக்க? சரி சரி ஆனதாச்சு, வா ஷூட்டிங் போகலாம். நான் வரல. வரலையா? என்னடா சொல்கிற? டேய், கேக் வாங்கிட்டு நேராக கனி ஸ்கூல் போய்ட்டு அங்கே கேக் கட் பண்ண போகிறேன். இன்றைக்கி ஒரு நாளாச்சும் அவ்வளோ சந்தோஷமாக வச்சுருண்டா. மச்சான் வேலை போயிடுண்டா, டேரக்டர் திட்டுவான்டா. போடாங், டேரக்டர் ஆகுது மயிராகுது. டேய், அவன் உனக்கு தங்கச்சி மாதிரிதான்டா, நீ கூட வா. சரி நான் வரேன், ஆனால் ஒரு கண்டிஷன். நான் உன்னை பார்க்கல, நம்ம பேசலை. இன்னைக்கு ஃபுல்லாக நான் கெமிக்கல் ரிசர்ச்சில் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன். ஓகேயா? சரி ஓகே, நான் போகலாமா? என்னண்ணா ஸ்கூலில் அமைதியாக இருக்கு? சுதந்திர தினம் தம்பி, அதான் சீக்கிரமே விட்டாங்க. என்னடா சொல்கிறாரு? அப்பா கொண்டு போயிருப்பார் மச்சான். சரி நீ வீட்டுக்கு வண்டி எடு. மச்சான் பாட்டு ஞாபகம் இருக்குல்ல? கனிக்கு பிறந்த நாள், கனி? கனிக்கு பிறந்த நாள். கனி? ஐயோ, அப்பா வேற ஜீன்ஸ் போட்டுக்கிறாரு. கனி? கனி கனி டேய், எங்கடி இருக்க? கனி பா, கனி கனி எங்கப்பா? கனி டேய், 3 மணிக்கு தான்டா வருவா, இப்போ தேடிட்டு இருக்கிறீங்க? பா, இன்னைக்கு ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே, சீக்கிரமாக விட்டுருப்பாங்களே, நீ கூட வரலையா? நான் அவளை கூட்டு வரல. எங்க போயிருப்பா? டேய், எங்கே போயிருப்பா? உன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு எங்கன்னா போயிருப்பா, இல்லை ஸ்கூலில் தூங்கியிருக்கோம். இந்த அட்டை கொடுத்துருவா, நம்ம தேடிட்டு வரலாம். மாட்டேன். டேய் குட்ரா, இதையும் வச்சுங்க. டேய் 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 மச்சான், ஸ்கூல் ஃபுல்லாக தேடி கிடைக்கலையடா, பயமா இருக்கா? டேய், ஒருவேளை நான் திட்டன்னு சொல்லி கோச் எங்கே போயிட்டாலோ? ஃப்ரெண்ட் வீட்டையும் தேடி கிடைக்கலாம், என்னடா பண்ணுறது? மச்சான் நீ எதுக்கும் கவலைப்படாதடா. நீ தைரியமா வீட்டுக்கு போ. நான் ஜானு பாப்பா வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரேன். நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன் மச்சான். நீ போ, போடா. அத்தியாயம் 1. சமூகத்தின் யதார்த்தம் உருவாக்கிய மனிதர்கள். மச்சான், தங்கச்சி கஷ்டம்டா. டேய், இங்கே வர பொருளாக கேட்டுட்டு இருக்கட்டா, சொல்கிறா. இங்க இல்லையா மச்சான்? ஜானு பாப்பா அவளை பார்க்கவே இல்லையா? தம்பி, எனக்கு இன்னும் சரியா படலப்பா. நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போயிடலாமா? சரிப்பா. மச்சான் எனக்கு என்னமோ நம்ம பாப்பா இங்கே தான் ஃப்ளாட்டில் எங்கேயோ இருப்பான்னு தோணுது. ஒரு வாட்டி தேடி பார்த்துருவோம். இருக்க மாட்டாடா இங்கே. டேய், என்னடா? எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டேன், கிடைக்கல. சரிடா, கிளம்பு. பா, நீ போய் தூங்கு, நான் பார்த்துக்கிறேன். தூக்கமா? அதை தொலைச்சிட்டேமேப்பா. அவன் நம்ம கூட ஒரே ஒரு நாள் தான் இல்லை, நரகத்தில் இருக்க மாதிரி இருக்கு. அவ நம்ம கூட இத்தனை நாள் இருந்தும் கூட நாமெல்லாம் வெறும் நரகத்தை மட்டும்தான் அவளுக்கு காமிச்சிருக்கோம். அதான் போடாத தெரு விட்டு போயிட்டா போல. உங்க அம்மா உடம்பு முடியாமல் இருக்கும்போது கூட பொம்பளை பொண்ணு வேணும்னு அவளை டார்ச்சர் பண்ண. அவளும் பெற்று கொடுத்துட்டு போய் சேர்ந்துட்டா மகராசி. இப்போ என்னடானா இவ்வளோ தொலைச்சிட்டு நிற்கிறோம். நம்மளாம் ஆம்பளைங்க தான்ல.
அட்லீஸ்ட் அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சாலும் பரவாயில்ல. கற்பனை ரொம்ப கொடூரமானதுப்பா. பா அதெல்லாம் பாப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது. நீ போய் தூங்கு, நான் பார்த்துக்கிறேன். அத்தியாயம் 2. சமூகத்தின் மனிதன் புதைத்த புதிர் மனிதம். சார் 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 யாரு? எல்லா வீட்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. டேப்லேருந்து பிளட்டாக வருதான். என்னன்னு போய் டேங்கை செக் பண்ணால் உள்ளே உங்கள் பொண்ணோட டெட் பாடி கிடக்கு சார். யோ அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, போய. சார் போலீஸுக்கு ஆம்புலன்ஸ்க்கெலாம் சொல்லிட்டோம் சார். கன்ஃபார்மாக உங்கள் பொண்ணோட டெட் பாடி தான் சார் அது. இல்லை சார் சார் அதெல்லாம் 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 ஒன்றும் இருக்காது. இருக்காது இருக்காது, நிச்சயமா இருக்காது. இல்ல 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 டேய் சொல்லு. ஜானு அண்ணன் பேசுறேன். டேய் உன் மேலே செம்ம காண்டில் இருக்க, மரியாதையாக ஃபோனை வச்சிரு. உன்கிட்ட பேசவே விரும்பல. டேய் டேய் உனக்கு இப்போ தான் கண் தெரியுதா? போன வாரம் நரேஷ் வந்து உன் வீட்டில் விசாரிச்சானே தங்கச்சியை காணோன்னு, அப்போ தெரியலையா? நரேஷா எங்க வீட்டுக்கு வரவே இல்லையா? நில்றா டேய். என்னடா சொல்ற? நான் தானே நரேஷ் அனுப்பிச்சு வச்சேன். இல்லண்ணா யாரும் வரவே இல்லை. நரேஷ் என்ன வரல. டேய் டேய் நில்றா. ஏண்டா பொறுக்கி நாய, என்னடா பண்ண தங்கச்சி? நான் என்ன பண்ண? நீ தானே பண்ண சாடிஸ்ட்டு. டேய் யாரா சாடிஸ்ட்டு? நீ அப்பட தானே சாடிஸ்ட்டு. சின்ன குழந்தைய வளர்க்குற முடியா வளர்த்தீங்க? ஆ அந்த குழந்தைக்கு எவ்வளோ டார்ச்சர் கொடுமோ டார்ச்சர்லாம் கொடுத்தீங்களே. உனக்கும் உங்கள் அப்பனுக்கும் பாட போகணும் தானே இந்த வேலை பார்த்தேன். நீ அவளை ஸ்கூலில் ட்ராப் பண்ணப்போ நான் அங்கே தான் இருந்தேன். அவள் பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுக்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பாவமாக இருந்துச்சு. அவளை ஸ்கூல்லேருந்து வெளில கூட்டிகிட்டு வந்துட்டேன். நீ போன அப்புறம் அவளை கூட்டிகிட்டு ஜூஸ் கடைக்கு போனேன். போய் அவளுக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்து தைரியத்தை வச்சு இந்த கெமிக்கல் அதில் கலந்து கொடுத்தேன். அவள் தூங்கிட்டா. எனக்கு சின்ன வயசுலேருந்து யார் என் கூடலேருந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? அவள் கூட இருந்த நேரம் எனக்கு சொர்க்கத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால தான் இவ்வளோ காரியத்தை செஞ்சேன்டா. நீ உங்கள் அப்பனும் தனித்தனியாக போய் ரோட சுற்றும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வெளியில் தெரிஞ்சா பிரச்சனையாமே நான் எங்கள் வீட்டுக்கிட்ட போய் ஒழிச்சு வைக்கலான்னு பார்த்தேன். அங்கே தான் அந்த வாட்ச்மேன் பார்த்துட்டான். அதனால் மேலே இருக்க அசோசியேஷன் ரூமில் போய் ஒழிச்சு வச்சுட்டேன். அந்த நேரத்தில் உங்கள் அப்பா போலீஸ் ஸ்டேஷன் போகலான்னு சொன்னான். அதான் அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிட்டேன். எனக்கு இதை விட்டால் வேறு வழி தெரியல. நீ போன்னு சொன்னி என்னைக்காவது விட்டு போயிருக்கணா? அதனால தான் அன்றைக்கி போனேன். டேய் எனக்கு பாடம் போட்ட நீ யாரா? ஃப்ரெண்டு மச்சான், ஃப்ரெண்டு. டேய் பட. அத்தியாயம் 3. சமூகத்தின் வளர்ச்சி அடித்த மனிதம். ஆண். கனி கொடுத்த கிஃப்டை திறக்க எனக்கு தைரியம் வரல. ஒரு ராத்திரி ஃபுல்லாக அதை பார்த்துட்டே உட்காந்துருந்தேன். காலையில் 8 மணி இருக்கும். அப்பா ஆஃபீஸ் கிளம்புற நேரம். கிஃப்டை திறந்தேன். முதல்ல ஒரு லெட்டர். என் தங்கச்சி ஊமை தான், ஆனால் முதல் தடவையா அவள் குரலை உணர்ந்தேன். அண்ணா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ என்னோட முன்னாடி மாதிரி பேசுகிறதே இல்லை. டெய்லி நைட்டு வீட்டுக்கு வரும்போது சாக்லேட் வாங்கிட்டு வருவேன். ஒரு நாள் வாங்கிட்டு வரல, நான் கோவமாக இருந்தேன்னு ராத்திரி ஃபுல்லாக நீயும் நரேஷனும் டான்ஸ் ஆடி சமாதானப்படுத்துனீங்க. ஆனால் இப்போல்லாம் என்னை திட்டிக்கிட்டே இருக்க. நான் வேணா ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டா, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா சாரிண்ணா.
என்னால் ஃபோனில் பேச முடியாது. அதனால் சேவிங்ஸ் யூஸ் பண்ணி ஒரு வாக்கி டாக்கி வாங்கியிருக்கேன். யோ தள்ளியா எவ்வளோ நிறையா நீயே பண்ணுவ? எல்லாரும் வழி விடுங்கப்பா. அசோசியேஷன் லீடருக்கு திரும்பி ஆசை வந்துருச்சான். சரி செஞ்சு இது என்ன பண்ண போகிறோம்? வீட்டு வாசலில் கொண்டு போய் விட்டு கையில் ஒரு சாக்லேட்டை கொடுத்துட வேண்டியதுதான். ஊமை பொண்ணு என்ன போட்டு கொடுக்க போறா? யோ உனக்கு ஏதாவது அறிவு இருக்காயா? செய்கையில் புரிய வச்சிட்டா என்னையா பண்ணுவ? சரி சரி, என்னோட ஒரு கறிக்கடையிலேருந்து ஒருத்தனை கூப்பிட்றேன். துண்டு துண்டா வெட்டி கறியோட கறியாக மிக்ஸ் பண்ணிவிடுவோம். உன் கடைக்காரனும் இந்த அசோசியேஷன் வாட்ச்மேன் திருடனை பார்க்குற மாதிரியே பார்ப்போம். சார் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார். மகானை பார்க்குற மாதிரியே பார்க்குறேன். யோ வாட்ச்மேன், நீ இங்கே தான் இருக்கியா? கறிக்காடு ஐடியாலாம் வேணாம், வாட்டர் டேங்கில் கொண்டு போய் போட்டுருவோம். இது இது ரத்தம் வருது, என்ன பண்ணுறது? யோ ஏதாவது கவர் மேலே வச்சு செய்யுங்கயா. ரத்தம் வர்றது நல்லது தான். வாட்டர் டேங்கில் கொண்டு போய் போட்ட உடனே எல்லார் வீட்டு தண்ணியும் ரத்தமாக வரும். வர்ற முதல் சத்தம் நம்ம கிட்ட இருந்து. ஆமாம் ஆமாம், அப்போ தான் நம்ம மேலே சந்தேகம் வராது. வாட்ச்மேன், இருட்டுனதும் இதை கொண்டு போய் டேங்க்கில் போட்டுரு. சார் இதை உயிரோடு எப்படி சார் டேங்க்கில்? யோ இவ்வளோ பெரிய ஃப்ளாட்டில் உனக்கு 2 கயிறு கூட கிடைக்காது. கட்டி தூக்கி போடியா. சரி சார் செஞ்சிடறேன். சார் நான் ஒரு தடவை போ போ. போலீஸ் ஸ்டேஷன் போயிடலாம்ப்பா. மச்சான் நம்ம தங்கச்சியை 20 பேர் சேர்த்து கற்பழிச்சு கொண்டு சீமன் ரெசிஸ்ட் ரிப்போர்ட்டில் பணத்தில் கிழவருக்கு சொல்கிறானுங்களா? நம்மளால ஒன்றும் பண்ண முடியலையே. ஒரு 6 வயசு பொண்ணு, ஊமை பொண்ணு. சாக போற நேரத்துல மச்சான் மணி 9:00 10 மணிக்கு அசோசியேஷன் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். உயிர் போகிற வழியை அனுபவிச்சுட்டு இருக்க நேரத்தில் தான் அண்ணன் கிட்ட மீட்டிங்னா எப்பயும் காஃபி தேவைப்படும்ல, ரெடி பண்ணு டிராக்டர்ஸ் காஃபி. நான் கோவமாக இருக்கேன்னு சொல்லணும்னு நினச்சான்னா வினை விதைத்தவனின் விதை அறுக்கப்படும்.